If you need, become a good teacher. Join Anavinagar College of Education. நம்மிடமிருந்து முற்றிலும் அகற்றி வைக்கப்பட வேண்டியவர்கள், இவனுக்கு நிழல் பட்டாலே ஆகாது அப்படிங்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய மனிதர்களும் நம்முடைய சுத்தி இருக்கிறாங்க. அவங்களை அகற்றி வைக்கிறதுலையோ இல்லைன்னா அலட்சியப்படுத்துறதுலையோ எந்த ஒரு பெரிய தப்பும் கிடையாது. ஏன்னா சில விஷயங்களை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு தான் இருக்கிறது. யாரை அலட்சியப்படுத்த வேண்டும்? முதல்ல யாரை அலட்சியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஒரு நோக்கத்தை நோக்கி, ஒரு நல்ல குறிக்கோளை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதற்கு இடையூறாக, அதுல தடைகள் ஏற்படுத்தும் வண்ணம் யாரெல்லாம் பேசுறாங்களோ, எதிர்மறை சொற்களை சொல்லுகின்றார்களோ, அவங்கள கண்டிப்பாக நம்மிடமிருந்து கொஞ்சம் அகற்றி வைக்க வேண்டும். ஏன்னா எதுக்கெடுத்தாலும் ஒரு எதிர்மறை வார்த்தைகளை சொல்லுவாங்க. நான் காலேஜுக்கு போறேன் அப்படின்னா, அங்க போய் நீ என்ன செய்ய போற அப்படிம்பாங்க. நான் ஒரு டீச்சரா இருக்கோம்னா, நீ எல்லாம் டீச்சரா இருந்து அப்படிம்பாங்க. அடுத்தால ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம்னா, அதெல்லாம் ஆரம்பிச்சு என்ன தம்பி, என்னத்த வாழ்க்கை, எல்லாம் வாழ்வே ஒரு மாயம் அப்படின்னு ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லுவாங்க. வாழ்வே ஒரு காணம் அப்படியெல்லாம் பேசுவாங்க. இந்த மாதிரி விரக்தியாக, இல்லைன்னா அதெல்லாம் செய்யாத, அது நல்லா வராது, இதெல்லாம் செய்யாத, அதெல்லாம் நல்லா வராது இப்படின்னு எடுத்த உடனே தடை போடக்கூடிய மனிதர்கள், எதிர்மறை சொற்களை பேசக்கூடிய மனிதர்களிடமிருந்து நான் கண்டிப்பாக அகன்று இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும். இந்த சினிமாவில் என்னத்த கண்ணையா அப்படின்னு ஒருத்தர் உண்டு, ஒரு நடிகர், பேர் என்னத்த கண்ணையா. என்னத்த கண்ணையா வித்தியாசமான பேர் இருக்கான்னு பார்த்தா என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்துல அவர் பல படம் நடிச்சிருக்காரு. ஒரு படத்துல, குறிப்பா ஒரு படத்துல அவருக்கு அந்த பேர் வர்றதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, அந்த அந்த ஒரு படத்துல இவருக்கு வார்த்தைகளே முழுக்க முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா எதிர்மறையாகவே இருக்கும். ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்டோம்னு எங்களை, என்னத்த கல்யாண வீட்டுக்கு போய், என்னத்த பார்த்து, என்னத்த கல்யாணம் பண்ணி, என்னத்த பிள்ளைய பெத்து, என்னத்த வேலையை பத்து, என்னத்த அதை செய்து, என்னத்த வாழ்க்கை, என்னத்த இருந்து, என்னத்த சாதிச்சு, இந்த மாதிரி என்னத்த என்னத்த என்னத்தனி விரக்தியான வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள் பேசுறது மாதிரிதான் அந்த படத்துல அவருக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் அந்த படத்துல இருந்தே அவருக்கு பேரு என்னத்த கண்ணையா அப்படின்னு ஆகி போச்சு. இன்னைக்கு நம்மளை சுத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய என்னத்த கண்ணையாக்கள் இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது, என்னத்த நீ எல்லாம் செய்து அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரியான எண்ணத்த கண்ணையாக்களை நம்மகிட்ட இருந்து முற்றிலும் அகற்றி விட வேண்டும். அவர்களிடமிருந்து அகன்று விட வேண்டும். பேசவே கூடாது. அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம காதுக்கு வராத மாதிரி நம்ம கூடுமான வரைக்கும் பார்த்துக்கணும். பாசிட்டிவான மனிதர்களோடு, நேர்மறை சிந்தனையாளர்களோடு நம்ம பேசணும், பழகணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையின் தரம் வேற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இப்போ அகற்றி வைக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள். இனி அலட்சியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் யாரு? அலட்சியப்படுத்தப்பட வேண்டியவர்களும் நம்ம வாழ்க்கையில, நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கின்றார்கள். யாரை அலட்சியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதேதான், இவன் விரக்தியிலையும் எதிர்மறையிலையும் இயலாமையிலையும் பேசிக்கிட்டு இருப்பான். இவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, நம்மளே டார்கெட்டா வச்சு நம்ம சிந்தனைய, நம்ம குறிக்கோளை சிதறடிக்க வேண்டும் என்பதையே நோக்கமா வச்சு பேசிக்கிட்டு இருப்பான். கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். முடிஞ்சா எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் மட்டம் தட்டிட்டு இருப்பான். அவமான சொற்களை பலருக்கு முன்னிலையில பேசி அதுல ஒரு சிரிப்பு சிரிச்சு ரசிச்சு மகிழ்வான். இப்படியான ஒருத்தன் உண்டு, நம்மளை சுற்றி கண்டிப்பா இருப்பான் நிறைய பேர். இந்த மாதிரியான கேலிகளுக்கு, கிண்டல்களுக்கு, அவமான சொற்களுக்கு நீங்கள் தர வேண்டிய பதிலடி என்ன தெரியுமா? அலட்சியம் அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் அழகா சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல. அலட்சியப்படுத்தி விடுங்கள் இவர்களை, அவ்வளவுதான். அலட்சியப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் 5-6 நாள் சொல்லுவான், அதுக்கு பிறகு அப்படியே போயிடுவான். அவனுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய குறிக்கோள் சிதறடிக்கப்படும், உங்களுடைய நேரம் வீணடிக்கப்படும், உங்களுடைய செயல் குறுக்கப்படும். அதனால அவனுக்கெல்லாம் பதில் சொல்லி நம்ம நேரத்தை வீணடிக்கவே கூடாது. அப்படியே அலட்சியப்படுத்திக்கிட்டு
போய்க்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல அறிகுறி. அப்ப அலட்சியப்படுத்த வேண்டியவர்கள் அகற்றப்பட வேண்டியவர்கள். ஒரு சின்ன சம்பவம் உண்டு. உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம் தான். அமெரிக்காவுல ஒரு சினி டைரக்டர் அவர் ஒரு படம் எடுக்கணும். அந்த படத்துல ஒரு ரோல் அமெரிக்கன் பிரசிடென்டா நடிக்கணும் ஒரு ஆளு. அப்ப அந்த ரோலுக்காண்டி ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு உதவி இயக்குனர் ஒருத்தரை கூட்டிட்டு வராரு. அந்த இயக்குனருக்கு முன்னாடி கொண்டு நிறுத்துறாங்க. இவரு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் ரோலுக்கு இவர் ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அந்த இயக்குனர் அந்த ஆளை மேலே இங்கேயும் அப்படியே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கேலியா இவனெல்லாம் ஒரு ஆளு, இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு சொல்லி நீ அமெரிக்கன் பிரசிடென்ட் ரோலுக்கு நடிக்கிறதுக்கு இவனை கூப்பிட்டு வந்திருக்கிறிய, இவனை பார்த்தா அமெரிக்கன் பிரசிடென்ட் மாதிரியா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லத்தகாத வார்த்தைகள், இவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், இவனை போய் கூட்டிட்டு வந்துட்டிய அப்படின்னு சொல்லி அந்த இயக்குனரையும் உதவி இயக்குனரையும் திட்டி அவனையும் அவமானப்படுத்தி கேலி கிண்டல்கள் பண்ணி போயிடுறான். அவன் வந்து ரொம்ப அவமானப்பட்டு அப்படியே போயிடுறாங்க. இது நடந்து கொஞ்ச வருஷத்துக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட் ரோல்ல யார் நடிக்க முடியாது என்று புறக்கணிக்கப்பட்டு கேலி செய்யப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டாரோ அதே மனிதன் தான் அதே மனிதனுடைய கையினால் அந்த இயக்குனர் அவார்டு வாங்கக்கூடிய நிலைமை வந்தது. என்னன்னா அந்த மனிதன் அமெரிக்கன் பிரசிடென்டாகவே ஆகிட்டான். அதுதான் அதுல உள்ள விஷயம். அவர் தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் ரீகன். அவரை தான் முதல்ல அந்த ரோலுக்கே சரியில்லைன்னு சொல்லி ஒரு இயக்குனரால திருப்பி அனுப்பினவர் பிற்காலத்தில் அமெரிக்காவின் உண்மையான பிரசிடென்டாகவே ஆகும் அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர் அன்னைக்கு அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த கேலிகளை கிண்டல்களை அலட்சியப்படுத்தி போனதுனால பிரசிடென்டாவே ஆயிட்டாருன்னு சொன்னா அப்படிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையை தகவமைத்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்முடைய ஒவ்வொரு நோக்கங்களும் நிறைவேறும். ஆகவே அலட்சியப்படுத்தப்பட வேண்டியவர்களை தைரியமாக அலட்சியப்படுத்தி விடுங்கள். அகற்றப்பட வேண்டியவர்களையும் உங்களிடமிருந்து அகற்றி விடுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம் நிற்கும். Selva Studio is one of the best channel for valuable entertainment. So please subscribe, like, comments and share Selva.